guys, இன்னைக்கு நம்ம கையில வந்து ஒரு ராணி ஒரு ராஜா இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம இப்ப சாப்பிட போறோம். எஸ், இவங்க தான் பழங்களின் ராஜா அப்படின்னு சொல்ற மேங்கோ அண்ட் பழங்களின் ராணி அப்படின்னு சொல்ற மங்கூஸ். இவங்க ரெண்டு பேர் தான் ராஜா ராணி ரெண்டு பேர் இருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ராணியை வந்து சாப்பிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பழங்களின் ராணியை வந்து சாப்பிடலாம். இது ஓபன் பண்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஓப்பன் பண்ணது அந்த ஒயிட் கலர் ஃப்ரூட்டை பார்க்குறப்ப அழகாக இருக்குல்ல. இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புளிப்பு இனிப்பு ரெண்டுமே கலந்து இருக்கும், செம்மையாக இருக்கும். என்னோட ஃபேவரட். ஆனால் சீசன் டைமில் மட்டும் தான் கிடைக்கும், கொஞ்சம் காஸ்ட்லி. இது வந்து அப்படியே சாப்பிடலாம். சின்னதாக இருந்தால் அப்படியே சாப்பிடலாம், இல்லாட்டி தனியாக சாப்பிடலாம். கொட்டை இருக்கும், ரெண்டு ஃபீடு இருக்கும். ஜூஸியா அந்த டேஸ்ட், வாய் ஃபுல்லா அந்த இனிப்பு புளிப்பு டேஸ்ட் ஃபேவரட். இப்ப பழங்களின் ராஜா நம்ம மேங்கோ கட் பண்ணி சாப்பிடலாமா? ஆக்சுவலா என்னோட ஃபேவரட் ஃப்ரூட் வந்து மேங்கோ. அதுக்கப்புறம் என்னோட ரொம்ப ஃபேவரட் வந்து இந்த மங்கூஸ் வந்துச்சு. எனக்கு வந்து இப்போதான் வந்து தெரியும் பழங்களின் ராணி வந்து மங்கூஸ், இவங்க வந்து ராஜா அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடிலாம் இந்த டீட்டெயில் தெரியாது. இது ஒரு பழம் அப்படின்றது தான் தெரியும். பரவாயில்ல, எனக்கு பிடிச்சது வந்து ஒரு ராணி ஒரு ராஜா பிடிச்சிருக்கு. செம்ம ஸ்வீட்டா இருக்கு. மாம்பழம்னால இந்த மாம்பழம் பேர் ஏதோ பேரு இந்த மாதிரி தான் க்ரீனிஷாக இருக்கும். ஆனால் இனிப்பாக இருக்கும், புளிப்பே இருக்காது, செம்மையாக இருக்கும். குட்டியாக இந்த சைஸில் தான் வரும். இதுக்கு மீறி வளராது. இந்த மாம்பழம் பேர் யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், நீங்களும் வந்து பழங்களின் ராணியான மங்கூஸ், பழங்களின் ராஜாவான மேங்கோ வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் கைஸ், லவ் யூ ஆல்.